திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா சன்னாநல்லூர் அருகே நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவி ரூபாய் 157.96 கோடி மதிப்பீட்டில் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை சாலை வரை அகல இருவழி சாலை புதிய புறவழி சாலை பணிகள் நிறைவடைந்ததை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாகனங்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் கண்காணிப்பு பொறியாளர் செல்வி, கும்பகோணம் கோட்ட பொறியாளர் லட்சுமிநாதன், திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் வீரப்பன், உதவி கோட்ட பொறியாளர் மாரிமுத்து, நன்னிலம் பேரூராட்சி தலைவர் ராஜசேகர், நன்னிலம் திமுக நகர செயலாளர் பக்ரிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுற்றுலா மையங்களுக்கு இப்புறச்சாலை மேம்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த போக்குவரத்துக்கும் பயன்படுத்துகிறது என தெரிவித்தனர். புறவழி சாலை திறக்கப்பட்டதை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் இனிப்புகள் வழங்கினர். கண்காணிப்பு பொறியாளர் CKICP திருச்சி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொறியாளர் திருவாரூர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நன்னிலம் பேரூர் கழக செயலாளர் பக்ரி உதவி கூட்ட பொறியாளர் மன்னார்குடி இருங்க கொடுங்க அப்படியே கொடுங்க.